ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மிளகா செடிக்கு வந்து இலை சுருட்டல் அந்த நோய் வந்து இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. செடி நட்டு பார்த்திங்கன்னா இன்னையோட 8 நாள் ஆகுது. இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு அங்கங்கே ஒரு செடியில். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு செடியில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த செடிக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்க போகிறோன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பங்காரம், அதுக்கப்புறம் ரங்கா, அதுக்கப்புறம் வந்து சாமண்டி அப்படின்றது 3 வெரைட்டியான மிளகா செடி இருக்குது. இந்த மிளகா செடி ரகத்தை பற்றி அப்புறமா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்னென்ன மருந்து அடிக்க போகிறோம், இந்த இலை சுருட்டல் மெயினாக வந்து இந்த இலை சுருட்டலுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்க போகிறோன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த மருந்து. ஃபஸ்ட்டு இதுதான் கிரேசியா. இது வந்து மெயினாக அந்த இலை முடுக்குக்கு இது வந்து இதுவும் அப்புறமா பார்த்திங்கன்னா இது 2 காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேலி கோல்டு, இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அந்த இலை சுருட்டல் போய் அப்படியே அந்த செடியும் டெவலப்மெண்ட்டாக செடி வந்து இன்னும் நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மருந்து தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் அடிக்க போகிறோம். செடி நட்டு 8 நாள் ஆகுது. ஃபஸ்ட் மருந்து இன்றைக்கி தான் அடிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த கிரேசியான்ற மருந்து பார்த்திங்கன்னா இலை முடுக்குக்கு நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அடிச்சிருந்தோம் நர்சரியில், நல்லா வேலை செஞ்சுருக்கு. இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து இந்த மருந்தோட ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவை போட போகிறேன், அதுவும் பாருங்கள். செடி வந்து இளஞ்செடின்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அதிகமாக ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கிரேசியான்ற மருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி செடி மிளகா செடி, தக்காளி செடி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கத்திரி இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரிங்க. இன்னொரு விஷயம், மிளகா செடிக்கு வந்து இலை முடுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் செலவு கொஞ்சம் மிச்சம். அதுவே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு மருந்து அடிக்க வேண்டிய இடத்துல அது 3 மருந்து அந்த மாதிரி அடிக்கணும். அதுவே வர்றதுக்கு முன்னாடி அடித்து விட்டிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோவா இலை முடுக்கு சீக்கிரமாக வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக வரும்போது அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. அது நீங்கள் பார்க்காம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இலை முடுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். மிளகா செடி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நோய் தாக்கக்கூடிய இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இலை முடுக்கு மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். மிளகா செடி பொறுத்த வரையும் அந்த இலை முடுக்கு நோய் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டால் போதும், ஈல்டு நல்லபடியாக எடுக்கலாம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.